அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் லேண்டு, லோ பட்ஜெட் லேண்டு. நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டு கட்டிகிட்ருக்கீங்க, லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி கட்டிகிட்ருக்கீங்க. பட் இப்போ சமீபமாக ஒரு 2 months பார்த்தீங்கன்னா வர்ற கால்ஸ் எல்லாத்துலேயும் நான் சொல்கிறது, இப்போ இருக்கிறதுல மினிமம் லேண்ட் அப்படின்னாலே 65 lakhஸில் இருக்குது, மினிமம் வீடு அப்படின்னாலே 92 lakhஸில் இருக்குது. இந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதுக்கு கம்மியாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கு கம்மியான ப்ராப்பர்ட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய டாக்குமெண்ட் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், ப்ராப்பர்ட்டியில் வேறு ஏதாவது சிக்கல் இருக்கும், இல்லை ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுத்து போட மாட்டோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுவோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்குமே அது நல்லா தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நல்ல ப்ராப்பர்ட்டி வந்தால் தான் கொடுப்பேன். அதில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்குறேன். என்னன்னா ஜஸ்ட் 30 lakhsக்கு சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி. ரீசேலில் தான், புது லேஅவுட்டெல்லாம் இல்லை, ஆல்ரெடி போட்டு அங்கே வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ போனீங்கன்னாலே ஒரு 6-7 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் ஒரு 6-7 வீடுக்கு மேலே கட்டி ஆளுங்க குடி வந்துட்டாங்க. அந்த மாதிரியான லே அவுட்டு தான். சரிங்களா? வழக்கம் போல் எங்கேயாவது அவுட்டரில் ஒரு லே அவுட்டு, அதில் எதுவுமே இருக்காது, அங்கே போய் வாங்குறது இல்லை. இங்கே நீங்கள் வீடு கட்டி குடியேறணும்னா உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம். அந்த மாதிரியான லேண்டு. அதுவும் நம்ம லேண்டு பக்கத்தில், நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி நம்ம லேண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி குடியேறிட்டாங்க. அந்த லேண்டு நம்ம லேண்டும் ஒரே சைஸ் தான். பட் நம்ம லேண்டுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, கார்னர் லேண்டு நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. சரிங்களா? நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்குது. ஸோ நார்த் ஃபேஸிங்காக நீங்கள் தாராளமாக வீடு கட்டிக்கலாம். கிட்டத்தட்ட 22 அடி உங்களுக்கு நார்த்தில் ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக ஃப்ரண்ட்டில் ஒரு கார் பார்க்கிங் வச்சு உங்களுடைய வீட்டுடைய தலைவாசலில் ஈஸ்ட் ஃபேஸிங்காக வேணாலும் வச்சுக்கலாம். நிறைய பேர் நார்த்து தான் கேட்பாங்க, நார்த்து ஈஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நார்த்துலேயே உங்களுக்கு ஃபேஸிங் இருக்குது. ஸோ நார்த் ஃபேஸிங்காகவே நீங்கள் வாசல் பண்ண வச்சு வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். இல்லை எனக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்காக வேணும்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ட்ரன்ஸுங்கிறது வாஸ்துப்படி ஒரு சூப்பர்வான ஒரு என்ட்ரன்ஸு, நிறைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸு. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் வச்சு நீங்கள் கார் பார்க்கிங் ரைட் சைடில் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்காக வாசக்கால் வச்சு கட்டினீங்கன்னா அம்சமான ஒரு என்ட்ரன்ஸ். அது வாஸ்துபடி ரொம்ப ரொம்ப சூப்பரான அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸு. அந்த மாதிரி வீடு கூட இதில் கட்டிக்கலாம். பிகாஸ் அந்த ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு வைடாக இருக்குது, கார்னர் பிளாட்டாகவும் இருக்குது. சரி, கார்னர் வைடு இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 பக்கம் இருக்கிற ரோடுமே 30 feet வைடு ரோடுங்க. 2 பக்கமுமே 30 அடி பெரிய ரோடு. அழகாக சிமெண்ட் ரோடு. அந்த லேஅவுட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, அந்த மாசிலாமணி நகர்னு பேர் அந்த லேஅவுட்டுக்கு. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ரோடு போட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ரோடெல்லாம் உங்களுக்கு மழை நேரத்தில் போக முடியாது, வர முடியாது, ரோட்டில் தண்ணி நிற்க, அந்த மாதிரி எந்த சிக்கலும் கிடையாது. பூந்தமல்லியில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. லோ பட்ஜெட்டில் தேடுறவங்க இதை முழுசாக பாருங்கள். நான் வழி எல்லாமே காட்டிடுறேன். நேரடியாக நீங்களே போய் பார்த்துக்கலாம். லேண்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா வாங்க. சூப்பரான லேண்டை என்ன பெஸ்ட் முடியுமோ பேசி முடிச்சு கொடுத்துட்றோம் உங்களுக்கு. சரிங்களா? சரி, இது எங்கே இருக்குது? பூந்தமல்லியில் இது எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் கேட்டிங்கன்னா, பூந்தமல்லி ரோடு இருக்குது இல்லைங்களா? நீங்கள் சவிதா டென்டல் காலேஜ்லேருந்து டுவார்ட்ஸ் பூந்தமல்லி போகும்போது பூந்தமல்லி பைபாஸ் அப்படிம்பாங்க அந்த ரோடு ஆக்சுவலாக. ஸோ அதில் போயிட்டு இல்லை ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலில் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு. ரைட்டு திரும்பினீங்கன்னா அந்த ரோட்டுக்கு பேர் பாரிவாக்கம் ரோடு. நான் காட்டுறேன் பாருங்கள், ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டால்லாம் அங்கே ஒன்று கார்னரில் இருக்கும். அந்த மெயின் சிக்னல், அந்த சிக்னலில் ரைட்டு திரும்பினீங்கன்னா அது அப்படியே உள்ள பாரிவாக்கம் உள்ளே போகும். இது அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, ரைட் சைடில் இருக்கிறது பாரிவாக்கம். பூந்தமல்லியை தாண்டியெல்லாம் இல்லை, நான் உங்களுக்கு நசரேத்துப்பேட்டைக்கெல்லாம் போக சொல்லலை. இது பூந்தமல்லிக்குள்ளேயே எங்கேயே இருக்கிற ஏரியா. சரிங்களா? ரைட் சைடில் இருக்கிற அந்த பாரிவாக்கம் ரோட்டில் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த ரோடு கூட காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக தெளிவாக இருக்குன்னு. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இந்த ப்ரைஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப நாளைக்கு கிடைக்காது. நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் வந்திருக்கு. இப்போவே வாங்கிருங்க. ஃபுல்லாக வீடுகள் இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்படியே உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த நகரில் 2 பக்கமும் 30 அடி சிமெண்ட் ரோட்டோட 625 ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? கிட்டத்தட்ட 22க்கு 30 அடிங்கிற சைஸில் இருக்குது. எக்ஸாக்ட்லி சைஸ் வேணாலும் சொல்கிறேன். ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 21 அடி 4 இன்ச்சு இருக்குது. அது மாதிரி பின்னாடி 21 அடி 4 இன்ச்சு. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 29 அடி 11 இன்ச்சு. அதாவது 30 அடிக்கு ஒரே 1 இன்ச்சு இந்த சைஸு கம்மி, அந்த சைஸ் தான் கம்மி. சரிங்களா? ஸோ
30க்கு 22 நான் இதுக்கு தான் அப்ராக்சிமேட்டாக சொன்னேன். 30க்கு 22ங்கிற அளவுக்கு சைஸில் இருக்குது. ஒரு சூப்பரான சைஸு, அதுவும் கார்னரு 2 பக்கம் 30 ஃபீட் ரோடோட அம்சமான பிளாட்டு. நார்த் ஃபேஸிங் வேறு கிடச்சிருது. எல்லாமே அட்வான்டேஜ். வெறும் 30 லட்ச ரூபாய் தான் நம்ம இது கோட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது தம்ப்நெயிலே வச்சாச்சு. வாங்க வந்து இடத்த பாருங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு லொக்கேஷன் வேணாலும் அனுப்பி வைக்கிறேன். போய் இடத்த பாருங்கள். இடம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம நேரில் சந்தித்து பேசிக்கலாம். என்ன பெஸ்ட் முடியுமோ அந்த பெஸ்ட் ப்ரைஸுக்கு இது உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? மேலும் இதுபோல் நல்ல நல்ல வீடியோக்களோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் ட்ரூ வேல்யூ ப்ராப்பர்ட்டி சேனலில் டிவிபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் வெகு வெகு விரைவிலேயே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அதற்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும் நாடனே, இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றால்